சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது முத்துமீனாவுக்கு. முத்துமீனா அந்த விஷயத்த வீட்டில் வந்து சொல்லும்போது அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் விஜயா, ஏற்கனவே மீனாவுடைய ஆர்டரை கெடுக்க நினச்ச மாதிரி இந்த விஷயத்துலையும் உனக்கும் அந்த சிந்தாமணிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, இங்கே பாருங்க, இந்த அளவுக்கெல்லாம் நான் யோசிக்க கூட கிடையாது, அவங்க அம்மா கடை எடுக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எங்கள் விஜயா சொல்லவும் செய்கிறாங்க. இல்லை, நான் ஒரு சந்தேகத்துக்காக தான் கேட்டேன்னு அண்ணாமலை சொல்ல, தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாதீங்க, அந்த சிந்தாமணி மேலே நானே ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன். நான் கேட்டப்ப கூட அவங்க என்கிட்ட தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு என் கூட இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த சிந்தாமணியால் நீங்கள் என்னை இப்போ கோவப்பட்டு பேசுகிறீங்க, நாளைக்கு அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி நீ என் கிளாஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு இங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்கேன். முத்துமீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இனிமேல் அந்த சிந்தாமணியால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு முத்துமீனாவும் போக, நல்ல வேலை இந்த விஷயத்தில் நாம சிக்காமல் தப்பிச்சோம், அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு இங்கே ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எங்கள் சிந்தாமணி வந்து எங்கள் முத்துமீனா கிட்ட ஈஸியாக சிக்கிக்கிட்டதுனாலையும் திரும்பவும் அவங்களால பிரச்சனை வந்ததுனாலையும் பயங்கர கோபத்தில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிந்தாமணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா கடையை எடுத்ததுனாலையும் மீனாவுடைய பூக்கடையை வந்து வண்டியை திருடினதுனாலையும் சிந்தாமணிக்கு கமிஷனர் அலுவலகத்துலேருந்தே ஒரு ஃபோன் வருது. அதாவது அவங்க சொல்கிற விஷயந்தான் இங்கே சிந்தாமணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மற்றவங்களுடைய தொழிலை கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பல்வேறு வேலைகளை நீங்கள் பார்த்ததுனால இப்போ சிந்தாமணிக்கிட்ட யாரும் எந்த ஆர்டரும் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ கட்டளை போட்டதுனால யாருக்கும் இப்போ எந்த ஆர்டரும் சிந்தாமணிக்கே வரதில்லை. சிந்தாமணி இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப நொறுங்கி போகிறாங்க. நேராகவே இங்கே கிளம்பி ஆஃபீஸ்க்கே போய்ட்றாங்க. என்ன சார் இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்கே சிந்தாமணியை பார்த்து அவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இது என்னுடைய வேலை கிடையாது தான், உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே சங்கத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த முடிவை வந்துட்டு சொல்லவும் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினேன். மற்றபடி இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைம்மா, நீங்கள் பண்ண வேலை தான் உங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. மற்றவங்களுக்கு என்றைக்கும் நல்லது நடக்கணும்னு நினைங்க. தொழில் போட்டி இருக்கலாம், ஆனால் அந்த தொழில் போட்டியே இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு போகக்கூடாது. இனிமேல் அவங்க அம்மா கடையை பற்றி எடுக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. நிரந்தரமாக அவங்க அந்த கடையை அங்கே இன்னும் பல வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை கடையை அங்கேயே போட்டிருக்கப்படி நாங்கள் வந்துட்டு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் முத்துமீனா வராங்க. வந்த மீனாவும் அங்கே சிந்தாமணியை பார்த்துட்டு, என்ன சிந்தாமணி, இதை விட பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லைல்ல, இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆர்டராவது கிடச்சிட்டு இருந்தது, கடைசியில் நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ எந்த ஆர்டரும் கிடைக்காம எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கீங்க. பாருங்கள், உங்கள் ஆட்களுக்கு கூலி கொடுக்க கூட உங்ககிட்ட பணம் இருக்க போகிறதில்லன்னு எங்கள் முத்துவும் சொல்ல, மீனாவும் சிரிக்கிறாங்க. நீங்கள் பண்ண விஷயத்தில் ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, ஒன்று, எங்கள் அம்மாவுடைய கடை இனி எப்போதும் அதே இடத்துல இருக்க போகுது, எங்கள் அம்மாவுக்கு இதை விட நல்ல லாபங்கள் நிறையவே கிடைக்க போகுது. அதை விட இன்னொன்று, எனக்கு நிறைய ஆர்டர் இப்போ கைக்கு வந்திருக்கு. பொக்கே ஆர்டர்லேருந்து மண்டபம் ஆர்டர்லேருந்து எல்லாத்தையும் நான் எடுத்து நடத்த போகிறேன். இதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்கள் தானே. அதான் உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு நானும் அவரும் வந்தோடனே எங்கள் மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சிந்தாமணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. சிந்தாமணி இந்த கோவத்தில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணியை கூப்பிடுறாங்க. ரோஹிணி சிந்தாமணியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. வந்த ரோஹிணியை பார்த்து சிந்தாமணி ரொம்ப கோவத்தோட, உனக்காக நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பெரிய ஆர்டரை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ அந்த ஆர்டரும் என் கைவிட்டு போயிடுச்சு. என்னை பற்றி எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீனாவுடைய அம்மா கடையை எடுத்தது, மீனாவுடைய வண்டியை திருடினதுன்னு இப்படி 2 விஷயங்களை நான் சிக்கினதுனால கடைசியில் இப்போ எனக்கு இருந்த மரியாதை இங்கே மக்கள் மத்தியில் சுத்தமாக இல்லாமல் போச்சு. நீ எடுத்து கொடுத்த அந்த பெரிய ஆர்டரை கூட இப்போ மீனா தான், அதை தான் அவள் தான் எடுத்து செய்யவும் போகிறேன்னு சொல்ல, இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு திரும்ப வாங்கி தரேன்னு சொல்ல, யாருக்கு வேணும் இனி அந்த ஆர்டர்? இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் உனக்காக நான் செய்ய போய் இவ்வளோ பெரிய சிக்கலை சிக்கியிருக்கேன். இங்கே பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு 10 லட்சம் ரூபா பணத்தை நீ கொடுத்ததாகணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. என்ன என்ன இன்னும் உனக்கு புரிய மாட்டுது? இத்தனை ஆர்டரை நான் எடுத்துகிட்டு இருந்தேன், இனி எல்லா ஆர்டரும் இங்கே மீனாவுக்கே போக போகுது, மீனா சம்பாதிக்கிற பணத்தை இனி நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோஹிணி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது, பார்த்தாத்துக்கு அவங்க எனக்கு ஃபோன் போட்டு வேற திட்டுறாங்க, இனி கிளாஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்த அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. எனக்கு தேவை 10 லட்சம் பணம், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி உறைஞ்சி போய் தான் நிற்கிறாங்க அதிர்ச்சியில்.
ரோஹிணி நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டில் வந்துட்டு அந்த இடத்துக்காக பணம் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் மனோஜ் அந்த பணத்தை எடுத்து வைக்கவும் செஞ்சுருக்காங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு வேறு வழியே தெரியல. நிச்சயமாக இந்த பணத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட இந்த 10 லட்சம் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இங்கே ரோஹிணி இருக்காங்க. ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு இந்த இடத்துக்கான பணத்தை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ரோஹிணி. நாளைக்கு இதை நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. அப்புறம் அந்த இடம் நமக்கானதாக ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாம் அடுத்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கேன். சாரி மனோஜ், உன்னைகிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை நான் திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணி இந்த மாதிரி மனோஜை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ரூமில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து மேலே முட்டை மாடிக்கு நிற்கிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. 10 லட்சம் பணம் இப்போ என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே இப்படி சொன்ன உடனே 10 லட்சம் பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல, எப்போ எந்த டைமில் இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி ஃபோனை வச்சுட்டு அந்த ஹேண்ட்பேக்கில் பணத்தை வச்சு யாருக்கும் தெரியாமல் ரூமில் கொண்டு வந்து வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே மனோஜ் இங்கே வந்துட்டு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கூடவே விஜயா கிளம்புறாங்க. அண்ணாமலையும் வர சொல்றதுனால அண்ணாமலை கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே மனோஜ் வந்துட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது, பணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு போனான்னு அங்கே ரவி சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நைட்டு நானும் ரோஹிணி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே தான் சொல்லும்போது, எதுக்கு இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு எங்கள் ஸ்ருதி சொல்லும்போது, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னு உடனே மனோஜ் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் இங்கே பணம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. 20 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபா தான் இருக்குன்னு சொல்லும்போது, என்னடா நீயே கணக்கை தப்பாக தான் போட்டியான்னு சொல்லி எங்கள் மனோஜை பார்த்துட்டு எங்கள் முத்து கேள்வி கேட்க, என்ன மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லி ரூமில் இருந்த பணத்தை ஏதாவது 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டிங்களான்னு மனோஜ் உடனே முத்து மேலே மீனா மேலேயும் பழி போட, இங்கே பாருங்கள் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறது எங்களுடைய வேலை கிடையாதுன்னு சொல்ல, இல்லை அப்பா பணத்தை கேட்டு என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தியே, நான் கொடுக்கலன்னதும் ஒரு வேளை பணத்தில் கை வச்சுட்டியான்னு எங்கள் மனோஜ் கேட்க, மனோஜ் சட்டையை பிடிக்கிறாங்க கோவத்தில். எங்கள் முத்துவும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. பாருங்கங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கன்னு சொல்லி இங்கே மீனா கோவப்பட, மீனா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, பணத்தை எடுத்தது யாருன்னு இப்போ நானே சொன்னால் தெரிய போகுதுன்னு சொல்ல, இங்கே ரோஹிணி பயந்து போய் நிற்க, என்ன ரோஹிணி பார்த்துட்டே நிற்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்து நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, நைட்டு கூட மாடியில் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்களே, பணத்தை ரெடி பண்ணிவிட்டு எப்போ வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்களா இல்லையா, மாடியில் நானும் தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் கவனிக்கலையே அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம் ரவின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எங்கள் ஸ்ருதி சொல்லும்போது, அவங்க ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதில் தான் பணம் இருக்குன்னு எங்கள் ஸ்ருதி சொல்ல, உடனே விஜயா வெடுக்குன்னு பிடுங்கி அந்த பேக்கை பார்க்கும்போது அதுக்குள்ளே பணம் இருக்கு. என்னங்க பணத்தை எடுத்தது நீங்கள், ஆனால் இப்போ என்னடானா இந்த வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மேலே பழிய போடுறாங்க, பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறீங்க, அப்போது வேணும்னே பணத்தை எடுத்திருக்கீங்க, 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு இங்கே முத்து மீனா ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்க, ரோஹிணி பதில் பேச முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது மீனா, அந்த கடையில் 3 லட்ச ரூபா பணம் காணாமல் போனதில் அதை கூட இந்த பார்லராமா தான் எடுத்திருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு முத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரோஹிணிக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட இங்கே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, விஜயா வாங்குறாங்க. விஜயா வாங்கி கால் அட்டன் பண்ண, இது சிந்தாமணியோடைய குரல் மாதிரி இருக்கேன்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்பீக்கரில் போட்டு கேட்கும்போது அங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, உனக்காக நான் வெயிட் பண்ணணுமா, ஏற்கனவே உன்னால் எனக்கு வந்த ஆர்டர் எல்லாம் போனது பார்த்தா தான் திரும்பவும் என்னை ஏமாத்தலாம் நினைக்காத, கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே விஜயா ஆடி போய் தான் நிற்கிறாங்க. சிந்தாமணி எதுக்கு உங்ககிட்ட 10 லட்சம் கேட்கணும் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே விஜயா வந்து ரோஹிணிகிட்ட கேட்க, அப்போது எல்லாருமே இங்கே ரோஹிணியை தான் பார்த்து கேள்வி கேட்குறாங்க, இப்போ சொல்ல போறியா இல்லை நான் நேராக சிந்தாமணியே போய் கேட்டுக்கவன்னு சொல்ல, ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லி இங்கே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க, வேறு வழி இல்லாமல் விஜய் என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி எதுக்காக நீங்கள் ரோஹிணிகிட்ட 10 லட்சம் பணம் கேட்டீங்க, என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்கு இடையிலன்னு சொல்லி கேட்க, அது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தயங்குற எங்கள் சிந்தாமணி அதுக்கப்புறம் எல்லா விவரங்களையும் சொல்லவும் செஞ்சுறாங்க. இதை கேட்ட விஜயாவே ஒரு நிமிஷம் திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா கடை எடுத்தது இது எல்லாமே உங்கள் வீட்டு மருமக சொல்லி தான் மாஸ்டர் நான் எடுத்தேன், அதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ உங்கள் மருமகளால் எனக்கு இருக்க ஆர்டர் எல்லாமே என்னை கைவிட்டு போயிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஆர்டரையும் இங்கே மீனா தான் எடுத்து செய்யவும் போகிறாங்க. அப்படி இருக்க நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு நான் என்ன வழி பண்ண முடியும், அதனால தான் இப்போ அதுக்கெல்லாம் காரணமான இந்த ரோஹிணிகிட்டேருந்து 10 லட்சம் பணம் கேட்டேன். நான் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே, 10 லட்சம் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், ஒன்று நீங்கள் கொடுங்க இல்லை இந்த ரோஹிணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. சிந்தாமணி இதை கேட்டதும் இங்கே விஜயாவும் சரி மற்ற எல்லாரும் சரி ரோஹிணியை பார்த்து முறைச்சி நிற்க, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டில் எப்படி உங்களால் இவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுது, மீனாவை எதிர்த்து பேச முடியுது, முத்துவை
கேவலமாக நடத்த முடியுது அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. இதை நான் உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரோஹிணின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ரொம்ப மனசுடைஞ்ச மாதிரி ரோஹிணியை பார்த்து பேச முத்து மீனா 2 பேருமே எங்கள் ரோஹிணியை பார்த்து நிற்கிறாங்க. உடனே முத்து வேறு வழியே இல்லாமல் மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, பார்த்து இல்லைடா மனோஜ், உன் கண்ணு முன்னாடியே நீ இருக்கும்போதே உன்னுடைய ரூமில் நீ வச்சிருந்த பணத்தை எடுக்க தெரிஞ்ச இந்த பார்லர் அம்மாவுக்கு ஷோரூமில் இருந்த லாக்கர் நம்பர் உங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச நிலைமையில் நீ எடுக்கலைன்னா அந்த பணத்தை யார்டா எடுத்திருப்பா? இப்போ வாச்சும் கொஞ்சம் தெளிஞ்சுக்க பாரு, கொஞ்சம் யோசிக்க பாரு, முட்டாளாவே என்றைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்லரம்மா, நீ கையும் களமாக மாட்டிட்ட, இதுக்கப்புறம் எங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. என் விஷயத்தில், மீனா விஷயத்தில், அவங்க அம்மா விஷயத்தில் நீ தலையிட்ட அப்புறம் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீ அவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் கொடுத்தா பார்த்தாது, இதுக்கெல்லாம் காரணமான நீயும் இங்கே அவங்க அம்மாவுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. என்னடா முத்து, என்ன பேசுகிற நீ அப்படின்னு அங்கே உடனே ரவி சொல்ல, ஆமாண்டா, இதனால் பாதிக்கப்பட்டது யாரு? இவங்க அம்மா தானே. அப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாகணும், இல்லை பணம் கொடுத்தாகணும், 2யுமே செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு முத்து சொல்ல, இங்கே மீனாவை பார்த்துட்டே இருக்காங்க. நாளைக்கு காலையில் கோவில் வாசலில் அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு முத்து கராராக சொல்லிட்டு போக ரோஹிணி உடஞ்சி போய் நிற்க தான் செய்கிறாங்க.